இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு ஸ்ருதி ஆர்ஜே ஸ்டேஷன்ல ஒரு குட் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நாம இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். நீங்க எங்க நின்னுகிட்டு இருந்தாலும் சரி, எங்க நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு உடனே நான் சொல்றத செய்யுங்க. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க நிக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு கார் இருக்கான்னு பாருங்க. கிரே கலர் ஸ்லைட் டோர் 7 சீட்டர் அப்படி ஒரு கார் நின்னுக்கிட்டு இருந்தா உடனே அந்த கார் முன்னாடி போய் உங்க மொபைலை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி விடுங்க. அப்படி யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். திரும்பவும் சொல்றேன், கிரே கலர் காரு ஸ்லைட் டோர் 7 சீட்டர் யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு. அனுப்பிட வேண்டியதா? அனுப்பியாச்சு. இசை போட்டோ வந்திருக்கு பாரு. இசை அதே கார் தானே? ஏய் ராகவ், இதே கார் தான். இந்த கார்ல தான் நம்ம வர்ஷினியை கடத்திருக்காங்க. நீங்க உடனே அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான், எந்த லொகேஷன் கொஞ்சம் கேளுங்களேன். இந்த கேக்குறேன். ஐயோ கடவுளே. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நாங்க எஃப்எம்ல இருந்து கால் பண்றோம். இப்போ ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்கல்ல? ஆமா ஆமா, நான் தான் அனுப்புறேன். ஆமா ஆமா, அது எந்த லொகேஷன் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது குன்றத்தூர்ல லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட், அங்கேதான் பார்த்தேன். ஓகே, தேங்க் ராகவ், யூ. எந்த இடம்? அது குன்றத்தூர்ல இருக்கிற லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட் பக்கத்துல எடுத்ததான். வா போலாம். உடனே போலாம் வாங்க. ஹலோ, ஏங்க? ஹலோ பிரதர், தண்ணி நிறைய வெளியில வருது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கதவு திறங்க. ஹலோ ஹலோ, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. சம்திங் ராங். தேங்க்யூ சார். சார். சொல்லுங்க சார். சார், ரூம் நம்பர் 107ல டோர் வழியா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணி என்னோட ரூம்குள்ள கூட வந்துருச்சு. அவங்க வெளியில போகும்போது டேப்பை லாக் பண்ணாம போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்களேன். தம்பி கணேஷ் சார், 107 ரூம் நம்பரோட கீ கொடுத்துருக்காங்களான்னு பாரு. சரிங்க சார். சார், இல்ல சார், கீ கொடுத்துட்டு போகல. சார், அவங்க கீ கொடுத்துட்டு போகல, அதனால அவங்க வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்ல சார். இல்ல சார், நான் ரொம்ப நேரம் அவங்களை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவங்க திறக்கவே இல்ல. ரூம்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்க. சரிங்க சார். ஏ கணேஷ், செகண்ட் கீ எடுத்துட்டு போய் என்னன்னு பாரு. சரிங்க சார், நான் சொல்லிக்கிறேன். வர்ஷினி, மச்சான் காப்பாத்துறா. இந்த சைடு தான் நினைக்கிறேன். அது அந்த ரூம் தான் ராகவ், வாங்க. மாப்ள புடிச்சுக்கோ, மாப்ள இரு, மாப்ள எடுத்துறேன். வர்ஷினி, ஐயோ வர்ஷினி. வர்ஷினி என்னாச்சு? எடுத்தாச்சு. மாப்ள மாப்ள வர்ஷினி. புடி புடி மாப்ள, புடி. வர்ஷினி, புடி. வர்ஷினி, ராகவ், வர்ஷினி, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். போங்க போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் சீக்கிரம். நீ எதுக்கு அங்க போன? எனக்கு தெரியலங்க. தெரியலையா? என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, என்கிட்ட தனியா பேசணும், நேர்ல வான்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்கல்ல. என்னது? நானா? வர்ஷினி, அந்த மாதிரி மெசேஜ் எதுவும் நான் அனுப்பலையே. என்ன சொல்ற? எனக்கு மெசேஜ் வந்துச்சு ராக, அதனாலதான் நான் தனியா வந்தேன். யாரோ என் பின்னாடி வந்து என் முகத்தை பொத்துனாங்க. நான் அப்படியே மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம். இங்க பாரு, நான் எந்த மெசேஜ் அனுப்பல.
வர்ஷினி இங்க பாரு. ஆனா உங்க போன்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்கு. அப்படின்னா அப்ப இது நிச்சயமா ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்ரீஜா மேல பழி போடுற? இந்த கிரிமினல் வேலையெல்லாம் அவளால எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் நிச்சயமா பானுமதியோட வேலையா தான் இருக்கும். இல்ல ராகவ், ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தா இது அவங்களோட வேலையா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனா இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ஒன்னும் வர்ஷினியை கட்டிக்கலையே, அப்புறம் எதுக்காக அவங்க வர்ஷினியை டார்கெட் பண்ணணும்? லாஜிக் இடிக்குதே. வர்ஷினி மேல ஸ்ரீஜாவுக்கு தான் கோவம் பொறாமை எல்லாமே இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஸ்ரீஜா தான் இதை பண்ணிருப்பான்னு தோணுது. நாம யோசிக்காத யாராவது இன்னொரு ஆளா இருக்கலாம்ல? எனக்கு அப்படித்தான் தோணுது. சோ இப்ப நம்ம எந்த முடிவுக்கும் வர வேணாம். ராகவ் சொல்லுப்பா. என்னங்க அம்மா வர்ஷினியை கண்டுபிடிச்சிட்டோம்மா. வர்ஷினி கிடைச்சிட்டாளா? எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? என் பொண்ணு கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? எப்படி இருக்கா? ராகவ் நீ உடனே வர்ஷினியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. அம்மா வர்ஷினிக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவ இப்ப நல்லா தான் இருக்கா. நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். என்னாச்சு? அம்மா பதட்டப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசான மயக்கம்தான். நீங்க வர்ஷினி அம்மா கிட்ட பயப்பட வேணாம்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துல வர்ஷினியை கூட்டிட்டு வந்துடுறோம். சரிப்பா. ராகவ், அத்தைக்கு சொல்லிட்டீங்கல்ல? ஒன்றும் பயம் இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அந்த லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா இது செஞ்சது யார் என்னங்கிற டீடைல்ஸ் கிடைக்கலாம். போய் செக் பண்ணி பார்ப்போம், வேற வழி இல்ல. ராகவ் சொல்றா. நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே. என்னாச்சு சம்பந்தி? வர்ஷினி கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? எப்படி இருக்கா? வர்ஷினிக்கு ஒண்ணும் இல்லையா. ராகவ் வர்ஷினி கூட தான் இருக்கானா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொன்னா. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்திட்ட. வர்ஷினி கிடைச்சிட்டா. எங்க இருக்கா சம்பந்தி? ராகவ் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கான். நேர்ல வந்ததுக்கு அப்புறம் கேப்போம். கடவுளே, என் பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு வரணும். வர்ஷினியை ராகவ் காப்பாத்திருக்க வாய்ப்பே இல்லையே. அவ நேரம் செத்துருப்பான்னு நினைச்சேன். எப்படி காப்பாத்திட்டான்னு சொல்றான்னு தெரியலையே.